வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எஸ்பிஓட நியூ பிளான் டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஒரு டீமு, கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணாதவங்க இன்னொரு டீமு, அதாவது ஃப்ரீ பிளான் அப்படிங்கிற மாதிரி வராங்க. ஃபஸ்ட்டு கூப்பன் கோட்னா என்னென்னா, நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணுவோம், அதுக்கு ஒரு கூப்பன் கோடு தருவாங்க. அதை வச்சு நீங்கள் அதை பர்ச்சேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம், இல்லைனா ஆஃப்டர் 3 மந்த் கழித்து நம்ம அதை அமௌண்ட்டாகவும் ரிட்டர்ன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆகஸ்ட்டில் 7,000 பே பண்ணுறீங்கன்னா அந்த 7,000 நீங்கள் ஆஃப்டர் 3 மந்த் கழித்து 8,000 வாங்கிக்கிடலாம். ஆனால் அந்த கூப்பன் 7,000 பே பண்ண உடனே உங்களுக்கு தர கூப்பன் கோடை நீங்கள் பர்ச்சேஸ்க்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 5,000 பொருள் வாங்குறீங்க, கூப்பன் கோடை யூஸ் பண்ணி 5,000 வேல்யூவில் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதில் 500 டிடக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்கு திங்ஸ் வேண்டாம், நான் அமௌண்ட்டை ரிட்டன் வாங்கினேன் அப்படின்னா நீங்கள் ஆகஸ்ட் பே பண்ணிங்கன்னா நவம்பரில் உங்களோட அமௌண்ட்டு நீங்கள் 7,000 பே பண்ணிங்கன்னா நீங்கள் 8,000 வாங்கிடலாம். நீங்கள் கூப்பன் கூட எங்கே சேல்ஸ் பண்ணணும் அப்படி கொண்டு கம்பெனியே சேல்ஸ் பண்ணி உங்களுக்கு தந்துடுவாங்க. அவங்க எங்கே சேல்ஸ் பண்ண சொல்கிறாங்களோ அங்கே சேல்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை ரிட்டன் எடுத்துக்கிடலாம். இதே ப்ரொசீஜர் படி தான் நீங்கள் செப்டம்பர் அக்டோபர் மந்த்தும் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 மந்த் கண்டிப்பாக அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சேல்ஸ் டீமில் வருவீங்க. அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணலைன்னா நீங்கள் ப்ரொமோஷன் டீமில் வருவீங்க. கூப்பன் கூட அக்செப்ட் பண்ணுறவங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் எவ்வளோ சேலரினா, டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு 3,500 பெர் மந்த் கிடைக்கும். அதுவே ஆஃப்டர் ட்ரைனிங் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு 50,000 டிஜிட்டல் கண்டெய்னர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு 15,000 ரூபா மந்த்லி சேலரியாக கிடைக்கும். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு எத்தனை மெம்பர்ஸ் தேவைன்னா 5,000 மெம்பர்ஸ் தான் தேவை. மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே எதில் வருவீங்கன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் வருவீங்க. இவங்களுக்கு மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு மந்த்லி சேலரி ட்ரைனிங் பீரியடில் 2,000. அதுவே ஆஃப்டர் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு மந்த்லி சேலரி 10,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேலரி எல்லாமே கூப்பன் கோடை அக்செப்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். கூப்பன் கூட அக்செப்ட் பண்ணாதவங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு 1,000 சேலரி இருக்கும் பெர் மந்த்து. அதுவே ஆஃப்டர் ட்ரைனிங் அவங்களுக்கு 5,000 சேலரி. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு பெர் மந்த் 500 சேலரி. ஆஃப்டர் ட்ரைனிங் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு 2,500 ரூபாய் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூப்பன் கூட அக்செப்ட் பண்ணுறவங்க சேல்ஸ் டீமில் வருவாங்க. கூப்பன் கூட அக்செப்ட் பண்ணாதவங்க ப்ரொமோஷன் டீமில் வருவாங்க. இப்போ கூப்பன் கூட அக்செப்ட் பண்ணவங்களுக்கு அதாவது சேல்ஸ் டீமில் வரவங்களுக்கு அட்மின் சார்ஜ் அதாவது டிடக்ஷன் எப்படி இருக்குன்னா 15% இருக்கும். அட்மின் சார்ஜ் ப்ளஸ் டிடக்ஷன் 15% வித்ட்ரால் பண்ணும்போது பிடிப்பாங்க. அதுவே ப்ரொமோஷன் டீமுக்கு டிடக்ஷன் 30% இருக்கும். அடுத்த நியூ வித்ட்ராலுக்கு லிமிட் அமௌண்ட் எவ்வளோனாக்கி உங்களோட மந்த்லி சேலரி எவ்வளவோ அதுதான் வித்ட்ரால் அமௌண்ட்டு லிமிட்டாக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் 2,000 உங்களுக்கு மந்த்லி சேலரினா உங்களோட லிமிட் எவ்வளோனா வித்ட்ரால் லிமிட் எவ்வளோனா 2,000 சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நாளையில் அமௌண்ட் கிரெடிட் ஆகும்னா 10 நாளையில், அதாவது 10 ஒர்க்கிங் டேஸ், பேங்க் ஒர்க்கிங் டேஸில் அமௌண்ட் உங்கள் வித்ட்ரால் அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பிளானை ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்கிரேட் பண்ணவே முடியாது. இப்போ என்கிட்ட அமௌண்ட் இல்லை, நான் பிறகு அமௌண்ட் பே பண்ணி சேல்ஸ் டீமில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னா ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஜாப்பை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஜாப்பில் தான் நம்ம கண்டினியூவாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி இன்க்ரிமெண்ட் சேல்ஸ் டீமுக்கு உண்டு. இயர்லி ஒன்ஸ் கொடுப்பாங்க. அது எப்படின்னா பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து கொடுப்பாங்க. ஆனால் ப்ரொமோஷன் டீமுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ ஜாயினிங் ஃப்யூச்சரில் இருக்குமான்னு கேட்டால் 100% கிடையாது. 3 வருஷத்துக்கு நியூ ஜாயினிங் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா சேல்ஸ் டீமுக்கும் ப்ரொமோஷன் டீம் 2 டீமுக்குமே நியூ ஜாயினிங் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணால் சேல்ஸ் டீமில் ஒர்க் பண்ணலாம். இல்லை எனக்கு கூப்பன் கோடு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ப்ரொமோஷன் டீமில் ஒர்க் பண்ணலாம். இல்லை எனக்கு ரெண்டுமே சேல்ஸ் டீமும் வேண்டாம் ப்ரொமோஷன் டீம்லேயே நான் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணலாம். அது எல்லாமே எஸ்பிஓ போர்ட்டலில் எஸ்பிஓ சைட்டில்
நீங்கள் என்ன கேட்டகரி என்ன ஒர்க் பண்ண போகிறீங்களா, இல்லை ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறாங்களா, இல்லை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா என்பதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அது எஸ்பிஐ போர்ட்டலில் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னே அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் கொடுத்தோம்னா அந்த மாதிரி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் படி நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை நான் ப்ரொமோஷன் டீம்லேயே ஒர்க் பண்ணுறேன்னா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு 2 டீமே வேண்டாம், நான் ரீஃபண்டு வாங்கிக்கிறேன்னா அப்படிங்கிறது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னைக்கு கண்டிப்பாக ஓப்பன் ஆகும், இல்லைன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே நாங்கள் சொல்கிற யூடியூப்பில் சொல்கிற இதை மட்டும் கேட்காம நோட்டீஸ் போர்டு ஆடியோவை கண்டிப்பாக கேளுங்க. நோட்டீஸ் போர்டில் மட்டும்தான் கரெக்டான அப்டேஷன் இருக்கும். நாங்கள் சொல்கிறது ஷார்ட்டாக ஒரு சின்ன அப்டேஷன் சொல்லுவோம். ஆனால் அங்கே நோட்டீஸ் போர்டில் நிறைய அப்டேஷன் இருக்குது. நீங்கள் நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஃபுல் அப்டேஷனோடு இருக்க முடியும். யூடியூப் வீடியோ மட்டும் பார்த்து இதான் எஸ்பியோட அப்டேஷன் என்னன்னு சொல்லி டிசைட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக போய் நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.